இப்போ நாங்கள் டென்ஹெல்டர், அதாவது நெதர்லாண்ட்ஸில் பொடியில் இருக்குது இந்த ஊர். டென்ஹெல்டர்ன்ற ஊரில் இருக்கோம். அது 1ஆம் தேதி நியூ இயருக்கு எங்கேயாவது கோவிலுக்கு போகலாமான்னு என் பிள்ளைகிட்ட கேட்டேன். அவன் இங்கே கோவிலே ரொம்ப ரேருமா அப்படின்னா. அது ரொம்ப மிஸ் பண்ணினேன் நான் இங்கே வந்து. ஏன்னா இந்தியாவில் பார்த்தா தடிக்கு விழுந்த கோவில். இப்போ நம்ம ஊர்லலாம் சென்னையிலலாம் போனால் எங்கே போனாலும் தெருக்கு தெரு கோவில் இருக்கும். இங்கே கோவிலை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. அப்படி இருக்கிறச்சு இன்னைக்கு அவன்கிட்ட கேட்டேன். சரிம்மா, நியூ இயர்ன்றதுனால ஒரு கோவில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும், பிரசித்தியான கோவில் டென்ஹெல்டரில் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இது ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா. 2.5 hours ஆகும் அப்படின்னா. பரவாயில்லடா போகலாம் வா, நியூ இயர் எதுவும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இப்போ டென்ஹெல்டரில் இருக்கோம். அந்த கோவில் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஒரே ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னா பாருங்க, அது அப்படியே சேவிச்சா அத்தனை பெருமாளும் இந்த இதில் இருக்கா, எல்லாரும் இருக்கா, சுவாமியும். அதாவது பிள்ளையார் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், சிவன் இருக்கார், முருகர் இருக்கார், துர்கை இருக்கா, லக்ஷ்மி இருக்கு, அப்புறம் பைரவர் இருக்கார், எல்லா நவகிரகமும் இருக்கு. எல்லாம் பார்த்தா அப்படியே ஃபுல்லாக எல்லா தெய்வங்களும் சுவாமிகளும் சேவிச்சு திருப்தி இங்கே இருக்கு. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலாம். 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது இது கட்டி, இது இங்கே இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்கிறா. இது எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பக்திமதுரம் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன். நெதர்லாண்ட்ஸில் கோவில் ஒன்று இருக்குன்றா. அதான் நியூ இயராக இருக்கே, சரி கோவிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு நான் அப்படியே கோவிலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் தெரியுமா? இது கோவிலுக்கு நெதர்லாண்ட்ஸில் இருக்குன்னு அதுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குது. அந்த விநாயகர் டெம்பிளுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் தெரியுமா? இங்கேருந்து வந்து ஒரு 200 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக சென்னையிலேருந்து திருப்பதியே வந்து 150 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம வந்து அதையும் தாண்டி நம்ம திருப்பதியும் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் சென்னையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு மினிமம் வந்து 4 hours ஆகும். ஆனால் நம்ம இங்கே வந்து 2.5 hours நம்ம வந்து போயிடுவோம் ட்ரெயினில். ஆமாம், ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்மளுக்கு வந்து 2.5 hours ஜேர்னி இருக்குது இப்போது. ஸோ 2.5 hours ஜேர்னி இப்போ நம்ம ட்ரெயின் பிடிச்சி நம்ம அந்த கோவில் போனோம். அது வந்து ஆமாம், அது வந்து கொடியில் இருக்குது. ஆக்சுவலாக நெதர்லாண்ட்ஸோட கொடியில் நார்த்தில் டாப்பில் இருக்குது, ஓரத்தில். நாம் அங்கே போயின்னு இருக்கோம். நெதர்லாண்ட்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது உனக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகிறது, எல்லாம் அப்படியே சீக்கிரம் வந்துடுற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் அங்கே இந்தியாவில் போனால் கொஞ்சம் லேட்டாகும், ரொம்ப டீடியஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் கண்ணை மூடி திறக்கிறதுலேயும் அடுத்தது என்ன டெஸ்டினேஷனோ வந்துடுறது. நல்லா இருக்குது. சைட்லாம் பார்த்தா சைட் சீன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீட்டாகவும் இருக்குது. ட்ரெயினில் எல்லோரும் நீட்டாக வச்சுருக்கா. எல்லா இடம் சீட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ராவல் பண்ணுற கஷ்டமே தெரியல.
வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். டென்ஹெல்டர் ரோடு. வாங்க வாங்க இதான் வாங்க. பயங்கரமாக காத்தடிக்குது. வந்துட்டோம். இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6 minutes வாக். இதான் கோவில். இந்த கோபுரம் தெரியுது. Opening timing every day 8 to 10, 11:30 to 1, அப்புறம் ஈவினிங் 6 to 8. இந்த கோவிலை பற்றி அர்ச்சகர்கிட்ட கேட்டேன். அவர் அதற்கு டீட்டெயிலாக எல்லாம் சொன்னார். அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயில் சுவாமியினோட பெயர் ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் என்பது. நாம் செல்வ விநாயகர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏன் இவரை ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் என்று அழைக்கிறோம்னா, வரதராஜர்ன்ற பக்தர் தான் இந்த கோவில் கட்டும் திருப்பணிகளுக்கு நிறைய கைங்கரியம் செய்திருக்காராம். அதனால் அவர் ஞாபகார்த்தமாக இந்த விநாயகரை ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர்னு அழைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது இந்த கோவில் வந்த வரலாறு என்னன்னு பார்ப்போம். 1980களில் ஸ்ரீலங்காவிலேருந்து மக்கள் நெதர்லாண்ட்ஸுக்கு வந்தபோது கடற்கரை ஓரமுள்ள டென்ஹெல்டர் என்ற இடத்துல தங்கியிருந்தா. அவங்க வந்தபோது அவங்க கூட அவர்கள் பூஜித்து வந்த விநாயகர் சிலையையும் எடுத்துன்னு வந்தா. 91வது வருஷம் அப்படி எடுத்துன்னு வந்த பிள்ளையார் சிலையை சர்ச்சில் வச்சு பூஜை வழிபாடு பண்ணிட்டு வந்தா. அடுத்த வருஷமே 92ல் ஸ்கூலில் வச்சு அந்த பிள்ளையார் சிலையை பூஜை பண்ணினான். ஏன்னா பள்ளிக்கூடமே ஒரு ஆலயம் தானே, எல்லாரும் ஒன்று சேர அது ஒரு நல்ல இடமா இருந்தது.
அதுக்கு பிற்பாடு 2003 கோயில் கட்டுவதற்காக அரசாங்கம் மூலமாக அனுமதி கிடச்சி இடம் வாங்கி திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்று நல்ல முறையில் சாஸ்திரப்படி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகமும் நடந்தது. 10 வருஷம் கழித்து 2013 இந்தியாவிலேருந்து 15 சபரிமார்கள் வந்து ராஜகோபுரம் எல்லாம் கட்டி ஆகம முறைப்படி நல்ல ஆலயம் எல்லாம் புனரமைக்கப்பட்டு லங்கையிலிருந்து வர்ணம் பூசுவதற்காக ஆட்களும் வரவழைக்கப்பட்டு வர்ணமெல்லாம் தீட்டப்பட்டு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் 2வது முறையாக நடந்துதான். இப்படி பல வருஷங்களாக எல்லா பூஜைகளும் வழிபாடுகளும் ஆராதனைகளும் முறைப்படி நடைபெற்று தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே முக்கியமாக விநாயகரை தவிர சிவன், முருகர், லக்ஷ்மி, ஸ்ரீ கிருஷ்ணர், துர்க்கை, பைரவர், நடராஜர், நவக்கிரகங்கள் உட்பட எல்லா தெய்வங்களும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இங்கே மாதாந்திர பூஜைகள் சஷ்டி, பிரதோஷம், சதுர்த்தி போன்றவைகளும் நவராத்திரி, சிவராத்திரி போன்ற பண்டிகைகளும் தவறாமல் வருடம் முழுக்க கொண்டாடப்பட்டு வருது. இதில் விசேஷமாக சொல்லணும்னா ஜூன் மாதம் கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ரத உற்சவம் தான். அதன் பொருட்டு கொடியேற்றம் நடைபெற்று 10 நாள் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் ஸ்ரீ விநாயகருக்கும் மற்றுமுள்ள எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமாக அபிஷேகம் ஆராதனைகள்லாம் சிறப்பாக நடைபெறுது. கடைசி ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் சுவாமியை தேர்தட்டில் எழுந்தருள செய்து ரத உற்சவம் சிறப்பான முறையில் முடிவடைறது. இப்படி எல்லா சுவாமிகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நெதர்லாண்ட்ஸில் நியூ இயருக்கு வந்து இங்கே சேவித்ததில் எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கும் ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் சுவாமியின் அருளும் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். சரணம்